Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. நேற்று பாஜக RSS ஆலோசனை கூட்டம் நடந்த நிலையில இன்னைக்கு டெல்லியில தமிழக காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இதற்கிடையில தன்னோட ஆதரவாளர்களை சந்திச்சு தேர்தல்ல பங்கெடுக்கிறது குறித்து ஆலோசிக்கிறார் சசிகலா. தமிழக அரசியல்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்களினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி விவரிக்க இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த சந்திப்புகள் மிகவும் முக்கியத்துவமானவையாக மாறியிருக்கிறது. நேற்று நடந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமானது. இது ஒரு சாதாரண ஆலோசனை கூட்டம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. பாஜகவுடைய ஆலோசனை கூட்டம். பாஜகவில் என்ன நடந்தது அப்படின்னா, காலையில் பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய கூட்டம், தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்தது. இதில் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் வந்திருந்தார். அதே நேரத்தில் மாலையில் RSS தலைவர்களுடைய கூட்டம் நடந்தது. இதில் தான் யாரும் எதிர்பாராத வகையில் திரு கேசவ விநாயகம் அவர்கள் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் மாற்றப்பட்டார். அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்றதுல ஒரு பெரிய போட்டியே இருக்கிறது அப்படின்றாங்க. இப்போது அவர் மாற்றப்பட்டு வேறொரு இடத்திற்கு, அதாவது RSSலேயே வேறொரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மண்டலங்களை கவனிப்பார் அப்படின்ற மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதனுடைய பின்னணியில் என்ன அப்படின்னா, நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை தரப்பு, அண்ணாமலை RSS மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு. அவங்க சில தகவல்களை சொன்னாங்க. குறிப்பாக ஏன் அந்த பொறுப்புகளிலிருந்து விலகினதா அண்ணாமலை சொன்னார், எதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 6 தொகுதிகள் வேணான்னு சொன்னார், அதற்கான காரணங்கள் என்னென்னு நிறைய இப்படி சொன்னார்னு ஒரு தகவலும் அப்படி சொன்னார் ஒரு தகவல்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒருபுறம் அப்படின்னாலும் புது அமைப்பு செயலாளர் தலைமையில் தான் இந்த தேர்தல் அப்படின்றதுல RSS உறுதியாக இருக்குது. அதை பாஜகவும் என்ஷூர் பண்ணுது. அதுதான் இந்த மாற்றத்திற்கு காரணம் அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாஜகக்குள்ளேயே இன்னும் அடுத்த சில நாட்களில் நிறைய மாற்றங்கள் இருக்குன்றாங்க. அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு, சக்தி கேந்திரத்துடைய மிக முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 75,000 பூத்துகள் இருக்கிறது. அந்த பூத்துகளில் பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கும். 3லிருந்து 6 கமிட்டிகள் வரை ஒன்று சேர்த்து அதற்கு சக்தி கேந்திரம் மாதிரியான ஒரு அமைப்பு பாஜகவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை வரலாம் அப்படின்ற தகவல் இருக்கிறது. ஸோ அண்ணாமலை வந்தார் அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் இன்னும் இந்த கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவாங்க அப்படின்ற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அறிவிப்பு எப்போ அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்தது காங்கிரஸ் உடைய வட்டாரத்துடைய தகவல்கள். காங்கிரஸில் என்ன நடக்குது அப்படின்னா, தமிழகத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட தலைவர்கள் டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து இன்று ஆலோசனை நடத்துகிறாங்க. பொங்கல் தினத்தின் போது தமிழக காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள்லாம் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு ஆலோசனை நடந்தது. அந்த ஆலோசனையில் தமிழ்நாட்டில் யாரோட கூட்டணி அப்படின்றதெல்லாம் பேசப்பட்டு, கூட்டணி பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதற்கு மத்தியில் இப்போது இந்த கூட்டம் நடக்கிறது. இங்கே காங்கிரஸ் தங்களுடைய குழுவை அமைத்து, பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தும் இதுவரை பேச்சுவார்த்தை திமுக தரப்போடு நடக்கவில்லை. ஆனால் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. திமுகவுடைய முக்கிய தலைவர்கள், கனிமொழியாக இருக்கட்டும் சரி, நேரடியாக ராகுலையை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். காங்கிரஸ் மட்டும் இன்னும் தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்யாமல் இருக்கிறது. ஏறக்குறைய திமுக கூட்டணி தான், ஆனால் எவ்வளோ இடங்கள் அப்படின்றதெல்லாம் உறுதி செய்யாமல் இருக்கிறாங்க. அவங்க தாவேகா பக்கம் சென்று விடுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி இங்கே பேரத்தை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி. இதுதான் தாவேகாவிலிருந்து ஊடக பிரிவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இங்கே தாவேகாவோட பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி சிலர் பேரங்களில் ஈடுபடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தாவேகாவும் கருதுகிறது. ஸோ இன்றைய இந்த கூட்டத்தில் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு ராகுல் காந்தி உள்ளிட்டவங்கெல்லாம் இந்த நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய சூழலில் அவங்கெல்லாம் மீட் பண்ணுவாங்க. இதோடு 300 பேர், அதாவது பிற மாநிலங்களை சேர்ந்த மாவட்ட தலைவர்களும் இருக்காங்க. எல்லோரோடும் சேர்ந்து ஒரு கூட்டமும், அப்புறம் தனியாக தமிழக பிரதிநிதிகளோடு ஒரு கூட்டமும் இருக்கும் அப்படின்றாங்க. இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட போகிறது? நம்ம அதே கூட்டணியில் தான் இருக்கோம், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு ராகுல் சொன்னால் அது அடுத்து இன்னொரு செய்தியாக மாறும் அப்படின்ற விஷயமும் பார்க்கப்படுகிறது. இது 2. 3வது, சசிகலா அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு. சசிகலா அவர்கள் 2021 தேர்தலில் புறக்கணித்தார். அம்மாவுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னு நான் வழிவிடுறேன் அப்படின்னு கடிதம் மூலமாக சொன்னார். அதுக்கப்புறமா திரும்ப அதிமுக ஆதரவாளர்கள்ட்டெல்லாம் ஃபோனில் பேசி அந்த ஆடியோக்களை வெளியிட்டு வந்தார். அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளி ஏற்பட்டது. இப்போது டிடிவி தினகரன் அமமுக அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய சூழலில் சசிகலா ஏன் திடீர்னு அரசியலுக்கு வரார் அப்படின்னா, அவருக்கான இடம் உறுதி செய்யப்படவில்லை. அவரை அரசியல்
அரங்கத்தில் யாருமே கவனிக்கவில்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு இப்போது நேரடியாக களத்துக்கு வருகிறார் அப்படின்ற செய்திகள் நம்ம பார்க்குறோம். இதுதான் நான் ஒரு போட்டியாக இருக்கின்றத திமுக கருதலை அப்படின்னு சசிகலாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்போ சசிகலா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, சசிகலா அவர்கள் 2 வாய்ப்பு இருக்கின்றாங்க. ஒன்று கூட்டணி அப்படின்னா விஜயோடு கூட சேரலாம் அப்படின்னு சிலரும், இல்லை ஒரு கட்சி மாதிரியாக ஒரு அமைப்புக்குள்ளே வந்து அதன் மூலமாக என்டிஏல தனக்கான சீட்டை அவங்க உறுதிப்படுத்துவாங்க, அவரோடு இருக்கக்கூடிய சில ஆதரவாளர்களுக்கு உறுதிப்படுத்துவாங்க அப்படின்ற தகவல்கள் இன்னொரு சாராரும் சொல்கிறாங்க. அப்போ கட்சி வேணுமே அப்படின்னா அண்ணா திராவிடர் கழகம் திரு திவாகரன் அவர்களுடைய கட்சி இருக்கிறது, அவருடைய சகோதரர் தான். அந்த கட்சியினுடைய அமைப்பு பெயர்லேயே அவருக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்ற தகவல்களையும் சொல்கிறாங்க. ஆனால் என்டிஏக்குள்ள அவர் வருவதை இபிஎஸ் விரும்ப மாட்டார். அதற்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ்க்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ தனக்கான ஆதரவை நிரூபிப்பதற்காக சசிகலா இன்னொரு முடிவெடுத்தாங்க அப்படின்னா, அமமுகவோ அதிமுகவுடைய முக்கிய முகங்கள் போட்டியிடக்கூடிய இடங்களில் தன்னுடைய ஆதரவாளர்களை நிற்க வைத்து அங்கே தனக்கான செல்வாக்கை நிரூபிப்பது. குறிப்பாக வந்து டெல்டாவாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், முக்குளத்தூர் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்துவார் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. இது பற்றி ஒரு முக்கிய ஆலோசனை தான் இன்னைக்கு இருக்கிறது அப்படின்றாங்க. சசிகலா என்ன பேச போகிறார், சசிகலாவுடைய வியூகத்தை என்டிஏ எப்படி பார்க்க போகிறது, இல்லை சசிகலா திரும்ப ஒரு தனக்குடைய கட்சி அப்படின்ற அடிப்படையில் என்டிஏக்குள்ளே வருவார் அப்படின்ற கேள்விகளும் அரசியல் அரங்கத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த எல்லா டெவலப்மெண்ட்டுமே அடுத்தடுத்த நாட்களில் வந்து அடுத்த நகர்வை நோக்கி செல்லும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.